அம்மா அம்மா, கார்த்தி வராமா? கார்த்தி வந்திருக்கானா? அப்படின்னா இன்னைக்கு கலவரம் கன்ஃபார்ம். வா 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 சின்ன மருமகனே, வா வா. அப்பா 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 அண்ணே வா கார்த்தி. அப்பா, நான் கேட்ட அந்த 2 லட்சத்தை ரெடி பண்ணிட்டீங்களா? ஆதிரா, உன் பிரச்சனை இல்ல, நான் இந்த பிரச்சனையை மறந்துட்டேம்மா. இப்ப என்னம்மா பண்றது? மாமா, உங்க பெரிய புள்ள ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காரு. எதுவா இருந்தாலும் அவர் போன அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லுங்க. சரிம்மா. பா, நான் கேட்டது உங்க காதுல விழுந்துதா இல்லையா? சின்ன கத்தாது, எதுக்கு கத்துற? ஏய் சுமாரு. கார்த்தி, கொஞ்சம் பொறுமையா இருப்பா. பிரபு ஆபீஸுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான், அப்புறமா பேசிக்கலாம். என்ன அப்புறமா பேசணும்? என்ன பேசணும்? இங்க பாருப்பா, நான் கேட்ட பணத்தை கொடுங்க, நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். இதுக்கு மேல என்னால பொறுமையாலாம் இருக்க முடியாதுப்பா. டேய், பணம் இல்லன்னு சொல்லிதான் உன்னை அன்னைக்கு அடிச்சு விரட்டியாச்சு இல்ல? அப்புறம் எதுக்குடா மானம் கட்டு போய் மறுபடியும் பணம் கேட்டு வந்து நிக்கிற? வெளியே போடா. அண்ணே அப்பா, நான் உங்ககிட்ட தான் பணம் கேக்குறேன். இதுல தேவை இல்லாம வேற யாரையும் தலையிட வேணாம்னு சொல்லுங்க. ஓஹோ, அப்படியா? அப்பா சார் உங்ககிட்ட தான் பணம் கேக்குறானா? நீங்களே பணமும் இல்ல ஒண்ணு இல்லன்னு சொல்லி விரட்டி அடிங்க. ஏங்க, உங்களுக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுல, நீங்க கிளம்புங்க. கார்த்திக் கிட்ட மாமா பேசிப்பாரு. இல்ல ஆதுர, என் அப்பாவால நம்பி விட்டுட்டு போக முடியாது. நான் அந்த பக்கமா போனதும் இவர் இந்த பக்கமா வேற யார்கிட்டயாவது கடன் வாங்கி பணத்தை கொடுப்பாரு. அப்புறமா அந்த பணத்தை நான் தான் திருப்பி கொடுத்து அழுவணும். அப்பா, இப்பவே முன்னாடியே பணம் இல்லைன்னு சொல்லி அனுப்பி வைங்க. இல்ல, பிரபு சொல்ற மாதிரியே சொல்லி கார்த்திய அனுப்பி வச்சிருத்தில்ல. என்ன பாட்டி, உன் பிள்ளைகிட்ட என்ன சீக்கிரம் சொல்லிக்கிட்டு இருக்க? பிரபு கண்ணா, சிகரெட் எல்லாம் சீக்கிரட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப ஒண்ணும் பிரச்சனை வேணாம், கார்த்திய போக சொல்லுன்னு தான் சொன்னேன். கார்த்தி, உனக்கு நம்ம வீட்டு நிலைமை நல்லா தெரியும். என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லப்பா. அப்பா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கப்பா. உங்ககிட்ட கதை கேட்கலாம் நான் வரலப்பா. நான் பணம் வாங்க வந்திருக்கேன். இங்க பாருங்க, எனக்கு 2 லட்சம் ரூபா வேணும். அத வாங்காம இங்க இருந்து நான் போக மாட்டேன். என்னடா? நான் பேசுறேன், இருங்க. கார்த்தி, இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட எதுவும் பேச வரல. உங்க தயவு தாட்சணை எதுவும் தேவை கிடையாது. அப்பா, பணம் தர போறீங்களா இல்லையா? என்னடா ஏதோ கொடுத்து வச்ச மாதிரி கையை நீட்டி அதிகாரமா பேசிக்கிட்டு இருக்க? வெளில போடா. இருப்பா, வாடா. அண்ணே, இப்படியே பதிலுக்கு பதில் பேசின என்ன அர்த்தம்? அண்ணே, பிரச்சனை வேணாம், சொன்னா கேளுண்ணே, ப்ளீஸ். நானா பிரச்சனை பண்றேன்? நீ பணம் கட்டது தப்பு இல்லப்பா. ஆனா நீ கேக்குற விதமும் கேக்குற சூழ்நிலையும் தான் தப்பா இருக்கு. நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேட்டு நடந்துக்கப்பா. இங்க பாருப்பா, நான் உனக்கு அப்பாவா நான் என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பா பண்றப்பா. என்ன நம்பு கார்த்தி. என்னப்பா நீங்க? தான் பிள்ளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத எந்த ஒரு அப்பனாலும் தாங்கிக்க முடியாது கார்த்தி. போப்பா. அண்ணே, விடுங்க. அதுல இப்பவே தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நான் போனதுக்கு அப்புறம் நீயோ அப்பாவோ அவனுக்கு எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலாம் நினைக்காதீங்க. அப்படி ஒண்ணு நடந்தா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏங்க, என்ன பேசுறீங்க நீங்க? என்னால ஏன் பிரச்சனையவே சமாளிக்க முடியல. இதுல 2 லட்சத்தை நான் எப்படி கார்த்திக் கொடுக்கறது? சரி, நான் கிளம்புறேன். என்னப்பா, போயிட்டானா? போயிட்டான்ப்பா. சரி, கவனமா இருந்துக்கங்க.
தில்ல தில்ல பிரபு ரொம்ப கோவமா இருக்கான். நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு கார்த்திக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துறாத. சரிங்கம்மா. ஆதிமா, என்ன பண்ண போற நீ? எனக்கு என்னமோ கார்த்திக் கேக்குறது நியாயமா தான் தோணுது. அவ ஒண்ணும் குடிச்சு கூத்தடிக்கலாம் பணம் கேட்கலையே. அத வச்சு தானும் பொழைச்சுக்கிட்டு இந்த குடும்பத்துக்கும் ஒத்தாசையா இருக்கணும் தானே கேக்குறான். நீதான் பெரிய மனசு பண்ணி கார்த்திக்கு உதவி பண்ணணும் ஆதிமா. 10 லட்சத்தை புரட்ட நான் பட்ட பாடு என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுல உடனே 2 லட்சத்துக்கு நான் எங்க போறது? நீங்களே பார்த்துட்டு தானே இருக்கீங்க. நான் அவர்கிட்டயும் கேட்க முடியுமா சொல்லுங்க? அம்மா, என்னம்மா நடக்குது? எல்லாரும் அவார்டு வாங்குற அளவுக்கு நல்லா நடிக்கிறாங்கடா. ஆனா நான் இங்க எல்லார விட பயங்கரமான நடிகை. நான் பாத்துக்கிறேன்டா. வாங்க மாதிரி எங்க மாப்பிள்ள வரல மாமா. எங்க என் பொண்ணு எங்க? மாப்பிள்ள மாப்பிள்ள என் பொண்ணு வரலையா? பொண்ணு ஆதிரா வராதுல்ல? ஆதிரா வராதுல்ல? என்கிட்ட பேசாதுல்ல மாப்பிள்ள? என்கிட்ட பேசாதில்ல மாமா. என்னையும் என் பொண்ணையும் காலை இப்படி திக்குக்கு ஒருத்தரா தசைக்கு ஒருத்தரா பிரிச்சு வைக்கணும் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல மாப்பிள்ள. என் பொண்ணுகிட்ட பேசாம அவளை பார்க்காம என்னால இருக்க முடியல மாப்பிள்ள. என் பொண்ணு மாப்பிள்ள, என் பொண்ணு எப்படி இருக்கு மாப்பிள்ள? நல்லா இருக்கா? அது எப்படி நல்லா இருக்கும்? நல்லா இருக்கும். அதுவும் என்ன போலதான் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கும். இப்படி எல்லாம் நடக்கணும் தெரியாம நாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் உசுறு வச்சுட்டோம் மாப்பிள்ள. அதனாலதான் எங்களால பிரிவை தாய்க்க முடியல.